கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 22:20, Matthew 22:20. அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வியில ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் கேள்வி. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து மொத்தத்தையும் அவர் இன்சார்ஜ் எடுத்துட்டாரு. இப்ப அவர் தான் இந்த அவங்களுடைய தொடர்புல அவர் தான் லீடரா இருந்து லீட் பண்றாரு. முதல்ல அவங்க கேள்விக்கு பதில் சொன்னாரு. இப்ப அவர் கேள்விக்கு அவங்க பதில் சொல்லக்கூடியதா. ஏன்னா அவர் ரொம்ப அமைதியா, ஃபுல்லா கண்ட்ரோலா, அதே சமயத்துல அதிகாரம் உடையவரா. ஏன்னா மத்தேயு 7வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கணும், எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களை பார்க்கலும் மத தலைவர்களை பார்க்கலும் அதிகாரம் உடையவராய் அவர் போதித்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். இப்ப இங்க ஒரு ஆளுகையோட பண்ணக்கூடியதா. இப்ப அவர் கேட்கிறாரு, இந்த சொரூபம் யாருடையது? இந்த சொரூபம் திபேரி ராயனுடைய சொரூபம். ஏன்னா அந்த பழைய நாட்கள்ல யாரு அந்த நாணயத்துல யாருடைய பெயர் இருக்கோ அவங்கதான் அதுக்கு முழு அதிகாரம் பெற்றவங்க என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, இது யாருடைய சொரூபம்? நம்மளுக்கு என்ன அது? நம்ம தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27. சங்கீதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 24வது சங்கீதம் 1வது வசனம், நம்ம பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இந்த நாணயம் ராயனுடைய சொரூபம் இருக்கு. நம்ம யாரு? தேவனுடைய சொரூபமாக, தேவனுடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். மேலெழுத்தம், இந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஸ்கிரிப்ஷன், அந்த காயின் எழுதப்பட்டது முன்னாடி என்ன எழுதியிருக்கும்? திபேரி ராயன், சன் ஆஃப் டிவைன் அகஸ்டஸ். அதாவது திபேரி ராயன் கடவுளாகிய அகஸ்துவின் குமாரன். பின்னாடி என்ன எழுதியிருக்குன்னா பிரதான ஆசாரியன் எழுதியிருக்கும். இது முழுக்க தேவதூஷணம். இது நல்லா தெரிஞ்சவங்க, நீங்க அந்த ஆதி காலத்துல ஒரு யூதனா இருந்தா இந்த நாணயத்தை கையில பிடிக்கிறதே பாவம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இது முழுக்க என்ன, நீ சொரூபம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அது மாத்திரமில்ல, ராயனை கடவுளா அங்கீகரிக்க கூடியது. அவங்க இது எல்லாமே அவங்கள வெறுக்கு சொல்லக்கூடிய காரியம். ஆனா இந்த நாணயத்தை இந்த பரிசேயர்கள் வைத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? வெளியரங்கமா, நாங்க இந்த ரோமர்களை நிராகரிக்கிறோம், நாங்க சொரூப ஆராதனையை வெறுக்கிறோம், நாங்க ராயனுக்கு எதிராக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராயனுடைய சொரூபத்தையும் அவனுக்கு எழுதின மேலெழுத்தையும் வைத்துக் கொண்டு அலையக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஏன்னா யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல 3-5 வரை சொல்ல பிரதான கட்டளையில 1வது கட்டளை என்ன? உனக்கு என்னை தவிர வேற தவிர்கள் வேண்டாம், வேற எந்த சொரூபமாகிலும் நீ வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. இங்க கர்த்தர் கேட்கிற கேள்வி அவருடைய ஒரு மாய்மான வாழ்க்கையை வெளியரங்கமாக கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுகிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வியில அவங்களுடைய மாய்மான வாழ்க்கை வெளியே வருது. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில யாருக்கு அவங்க உண்மையிலே அது யாருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டிருக்காங்கிறத காட்டக்கூடியது. இவங்க பதில் சொல்ல வேண்டியது ஒரு அவசியமாக கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துறாரு. ஏன்னா இப்ப எல்லாரும் முன்னாடியும் அந்த நாணயத்தை காட்டி இது நாணயத்தினுடைய இது சொல்லும் போது இப்ப அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள அவங்க போகக்கூடிய ஒரு காரியத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ரொம்ப அழகா ஒரு சின்ன கேள்வி கேட்டு அதுல ஒரு ஆழமான சத்தியத்தை கொண்டு காட்டக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க இந்த நாள்ல உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நீங்க யாரோடு உங்களுடைய தொடர்புகளை வைத்திருக்கிறீங்க, நீங்க யாருக்கென்று வாழுகிறீர்கள் என்று காட்டக்கூடிய ஒரு காரியத்திற்கு இது எனக்கு அருமையான கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாருமே தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்போ நம்ம தேவனுக்கு ஏற்றபடி வாழக்கூடிய ஒரு மக்களாய் இருக்க வேண்டும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி, இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து உங்களுக்குள்ள என்ன இருக்கு,
நீங்க யாருடைய சாயல்ல இருக்கிறீங்க, யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்க என்பதை நீங்க உணர்ந்து அதற்கேற்றாற் போல வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஏன்னா நம்ம தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். அதனால தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் எந்த ஒரு சொரூபத்தையும் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் இல்ல, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம் என்று வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை போல இந்த பூமியில இருக்கிறோம். அதனால எங்களுடைய வாழ்க்கை தேவனை பிரதிபலிப்பதாகவும் தேவ நாமத்திற்கு உகந்ததாய் இருக்கிறோம். அதனால ஆண்டவரே, நாங்கள் இந்த மாய்மான வாழ்க்கை, நாங்கள் வேறு எதையும் ஆராதிக்கிறவர்கள் இல்லை என்று மற்றவர்களுக்கு விளங்கும்படியாக நாங்கள் உம்முடைய சாயலை இந்த பூமிக்கு காட்டுகிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னாவுல நம்ம சந்திப்போம்.